قبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம எல்லாம் நிழலிட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதம் துல்ஹஜ் மாதம், அதிலும் இந்த 10 நாட்கள் மிகவும் இறைவனுக்கு பொருத்தமான நாட்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், எல்லா நாட்களை மற்ற நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமலை விட இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல் இறைவனுக்கு ரொம்பவும் பிடித்தமானது, பிரியமானது என்று சொல்லும்போது நபி தோழர்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்கிறார், தன்னை அர்ப்பணிக்கிறார், அதை விடவுமா சிறந்தது என்று கேட்கும்போது அதை விடவும் சிறந்ததுதான். ஆனால் ஒருவர் அல்லாஹுடைய பாதையிலே தன்னை அர்ப்பணிப்பதற்காக வேண்டி புறப்பட்டு போய் எதையுமே திரும்ப வராத அளவுக்கு ஆகிவிடுகின்றார் என்றார், அவர் இதிலிருந்து விதிவிலக்கு பெறுகிறார் என்று சொல்லக்கூடிய அளவுல இந்த 10 நாட்களுடைய அமல்கள் இறைவனிடத்தில் ரொம்பவும் பிரியத்திற்குரிய அமல்களாக அமைந்திருக்கின்றன. அதிலும் அரஃபா தினம் பிறை 9 அன்று வருகின்றது. நமக்கு இந்த அரஃபா தினத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கின்ற போது, அந்த நாள் ஒரு புனிதமிக்க நாள், அந்த நாளில் நோக்கக்கூடிய அந்த நோன்பு துக்கஃபிரு சனத்தல் மாதியா வல் பாத்தியா, கடந்த ஆண்டினுடைய பாவத்தையும் வர இருக்கக்கூடிய ஆண்டில் செய்யக்கூடிய பாவங்களையும் போக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக அமைந்திருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த அளவிற்கு சிறப்புமிக்க நாளெல்லாம் அமைந்த இந்த பிந்திய 10 நாட்கள், இந்த நாட்களில் நாம் அதிகமாக ஒருவரை நினைத்தேத்தான் தீர வேண்டும், அவரை மறக்கவே முடியாது, அந்த அளவிற்கு தியாகம் செய்த ஒரு இறை தூதர் அவர்தான் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஏகத்துவத்தினுடைய மிகப்பெரிய ஒரு இமாமாக, ஜோதியாக, வீசக்கூடிய ஒளியாக திகழ்ந்திருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி திருக்குர்ஆனில் சொல்லி காட்டும்போது, இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் காணித்தல் இல்லா, இப்ராஹிம் அல்லாவிற்கு கட்டுப்படக்கூடிய ஒரு தனி சமுதாயமாக அவர் திகழ்ந்தார். அவர் ஒரு தனி மனிதர் என்று அன்றைய உலகம் அவரை ஒதுக்கி வைத்திருந்தது, ஓரம் கட்டி வைத்திருந்தது. தன்னந்தனியாக நின்று கொண்டு அவர் மட்டும் அல்லாஹ்வுக்காக வேண்டி எதிர்நீச்சல் போட்டவர், ஏகத்துவத்திற்காக வேண்டி இறுதி வரை குரல் கொடுத்தவர். அப்படிப்பட்ட அந்த இறை தூதரை அல்லாஹ் சில வார்த்தைகளை போட்டு பூமாலையில் சேர்க்கப்பட்ட நறுமணமிக்க அந்த வார்த்தைகள், காணித்தல் இல்லா, அல்லாவிற்கு அவர் கட்டுப்பட்டவராக இருந்தார். ஹனீஃபன், உண்மை வழியில் நின்றவர். ஒலம் யக்குன் மினல் முஷ்ரிகீன், அவர் ஒருபோதும் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்களில் இருந்ததே கிடையாது என்று சொல்லிவிட்டு இந்த பண்புகளை எல்லாம் இறைவன் குறிப்பிட்டு விட்டு அடுத்து சொல்கின்றான், ஷாக்கிரல் அன்முமிகி, அவருக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அருளுக்கு நன்றி பாராட்டக்கூடிய ஒரு நன்மகனாக திகழ்ந்தார். இஜ்தபாஹு, அவரை இறைவன் தேர்ந்தெடுத்தான். வஹதாஹு இலா சிராத்தி முஸ்தகீம், நேரிய வழியின் பக்கம் அவரை செலுத்தினான் என்று குறிப்பிடுகின்றான். இதையெல்லாம் சொல்லிவிட்டு சும்மா வஹைனா இலைக்க, உமக்கு நாம் அருள்கின்றோம், அனித்தபிழ் மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, எப்படி உண்மை வழியில் நின்று தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாரோ அவரை போன்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். ஒமாகான மினல் முஷ்ரிகீன், அவர் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக இல்லை என்று குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட
ஒரு சிறந்த ஒரு தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவருடைய பாதையில் நீங்கள் உங்களுடைய பயணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவரை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிடக்கூடிய விஷயம் நன்றி பாராட்டக்கூடியவர். பல பட்டங்களை அவர்களுக்கு சூட்டுகின்றார். அதில் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நல்லடியாராக திகழ்ந்தார். இன்றைக்கு தௌஹீது என்று சொல்லக்கூடிய நாமோ ஆரம்ப காலத்தில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் ஒரு சில சகோதரர்கள் தான் இருந்தார்கள், தனிமரங்களாக இருந்தார்கள். ஏதோ சென்னையில் ஒரு நண்பர் இருப்பார், அவரோடு அலாவலாவிக் கொள்வார், உரையாடி கொள்வார். இப்படித்தான் தொடர்பு இருந்தது. ஊருக்குள்ளேயே ஒரு சில ஆட்களும் இருந்தார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாருமே அவருக்கு துணை கிடையாது. அவருடைய தனிமையை ஒரு வார்த்தையில உணரலாம். தான் வாழ்ந்திருந்த அந்த பகுதியில் மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை தூக்கி எறிந்த பொழுது அவர்கள் ஹிஜ்ரத் செய்து செல்கின்றார்கள் தன்னுடைய மனைவியோடு. அங்கு ஒரு அரக்கன் அவர்களுடைய மனைவியை அடைய துடிக்கின்ற பொழுது அதிகாரிகளிடத்தில் சொல்கின்றார்கள், இவர் என்னுடைய சகோதரி என்று தன்னுடைய மனைவியை சொல்லிவிட்டு மனைவியை பார்த்து சொல்கின்றார்கள், இந்த பூமியில இன் அலல் அருளி மூமினுன் கைரி வகைரிக்கி, அல்லாஹு அக்பர், இந்த பூபாகத்தில் என் அருமை மனைவியே, உன்னையும் என்னையும் தவிர்த்து எந்த ஒரு நம்பிக்கை கொண்டவனும் கிடையாது என்று சொல்கின்றார்கள். என்றால் அந்த உலகம் எப்படி இருந்திருக்கும், அவர்கள் சஞ்சரித்த அந்த உலகம், அவர்கள் வாழ்ந்த உலகம், அவர்கள் சந்தித்த அந்த உலகம், ஏகத்துவத்திற்காக வேண்டி செய்த அந்த தியாகம், அல்லாஹ் அக்பர், சொல்லி மாளாது. நண்பர்கள் கிடையாது. நான் சகோதரி என்று உன்னை சொல்லியிருக்கின்றேன், அதே போன்றே நீ சொல்லிவிடு என்று சொல்கின்றார்களே, அவ எந்த அளவிற்கு அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பார்கள் என்று பாருங்கள். அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அல்லாஹ்வினால் பந்தாடப்பட்டது பல வகையிலையும். அதையெல்லாம் சொல்லி முடிப்பதற்கு இந்த நேரம் பத்தாது. அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கின்றான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற பெயரில். இந்த பிள்ளையோடு கொண்டு போய் அவருடைய மனைவியை கொண்டு போய் அல்லாஹ் தஆலா ஒரு பாலைவனத்தில் கொண்டு போய் விட சொல்கின்றான். அப்படியே கொண்டு போய் விட்டு வந்துறாங்க. அப்படியே திரும்பி ஆறாங்க. அல்லாஹு அமரக்க, அவருடைய அருமை மனைவி கேட்கின்றார்கள், அல்லாஹ் தான் உங்களுக்கு இப்படி கட்டளை இட்டிருக்கிறானா? ஆமா என்று சொன்ன உடனே இதெல்லாம் யுதா, அந்த ரப்பு எங்களை வீணாக விட்டுவிட மாட்டான், கண்டுகொள்ளாமல் இருக்க மாட்டான் என்று சொல்கின்றார்கள். ஹாஜர் அந்த பிள்ளையோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. பாலைவனத்தில் மின் விளக்கு கிடையாது, எந்த விதமான வெளிச்சமும் கிடையாது. அப்படிப்பட்ட இடத்தில் அவர்களை விட்டு வருகின்றார்கள். ஒரு துவா இறைவன்ட்ட கேட்கிறாங்க, ரப்பனா, எங்களுடைய இறைவா, இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பிவாதியின் கைரி தி ஸரஇ, வேளாண்மை இல்லாத, விளைச்சல் இல்லாத, பச்சை தண்ணீர் இல்லாத பாலைவனத்தில் பச்சை பிள்ளையோடு என்னுடைய மனைவியும் என்னுடைய சந்ததியும் நான் குடியமர்த்தி விட்டு வந்திருக்கின்றேன். ரப்பி இன்னி அஸ்கந்து மின் ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸரஇ இந்த பைத்திக்கல் முஹர்ரம் ரப்பனா யுகீமஸ் ஸலாஹ், அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் குடியமர்த்திருக்கின்றேன் சொல்றாங்க. ஃபஜஅல் அஃபிதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், உலகத்தில் உள்ள மக்கள் உடைய உள்ளங்கள் எல்லாம் இவர்களை விரும்ப செய்வாயாக என்று கேட்கின்றார்கள். என்று சொல்லிவிட்டு அந்த இறைவன்ட்ட அவங்க இன்னும் சொல்கின்றார்கள், வருசுக்குஹும் மின ஸமராத், இது இந்த ஒரு பயிர் பச்சைகள் இல்லை என்று எனக்கு தெரியும், நீ அவர்களுக்கு உணவுகளை கொடுல அல்லஹும் யஷ்குரூன், அவர்கள் நன்றி செலுத்துவார்கள் சொல்றாங்க. என்ன மாதிரி ஒரு அவருடைய வாழ்க்கையில சலிப்பு கிடையாது, அலுப்பு கிடையாது, சகிப்பு தன்மை, இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த தன்மை, இவ்வளவு தன்மை இருந்து அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது ஷாக்கிரன் லி அன்உமிஹி, இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நன்மகனாக திகழ்ந்தார்கள் என்று சொல்கின்றார்கள் என்றால் சாதாரணமான ஒரு விஷயமா என்று பாருங்கள். நான் இவர்கள் இந்த இடத்துல விட்டு சென்றிருக்கின்றேன். அந்த காபாவு கட்டுவதற்குண்டான வேலையை அல்லாஹ் தஆலா அவர்களிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றான். இது பவ்வனானி இப்ராஹிம மக்கானல் பை, வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டு பல பிரளயங்கள் எல்லாம் வந்து இடம் ஒரு திட்டாக மட்டும் காட்சியளித்த அந்த இடத்தை அவர்களுக்கு நிர்ணயித்து, அந்த பணியை நீங்கள் செய்யுங்கள். அன்தஹிர் பைத்திய அல்லாஹ் துஷ்ரிகி பி ஷையா, எனக்கு எந்த பொருளை கொண்டும் எனக்கு யாரும் இணை வைக்க கூடாது. வதஹிர் பைத்திய லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர் ருக்கைஸ் சுஜூத், தவாப் செய்யக்கூடியவர்களுக்கு, நின்று தொழக்கூடியவர்களுக்கு, சஜதா செய்யக்கூடியவர்களுக்கு, ருக்கு செய்யக்கூடியவர்களுக்கு இதை நீ தூய்மைப்படுத்தி வை, ஏற்படுத்தி கொடு என்று இந்த பொறுப்பை அவர்களிடத்தில் கொடுக்கின்றான். அதை அவர்கள் செவ்வன செய்து முடிக்கின்றார்கள். அந்த இடம் தொழுகைக்காக வேண்டி நிலைநாட்டப்பட்ட ஒரு இடம். அதில் மக்கள்
எந்த நேரத்திலும் தொழலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாமோ திருமதியில பார்க்கின்றோம். அவன் இந்த இடத்துல அப்படி விட்டு அவங்க சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனையும் பாருங்க, அவர்கள் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியாராக இருக்கிறாங்க. நான் அவர்களை விட்டு வந்திருக்கிறேன் தொழுகை நிலைநாட்டுவதற்காக வேண்டி, நீ அவர்களுக்கு உலகத்திற்கு தேவையான அவருடைய உயிர் வாழக்கூடிய அந்த பொருளாதாரத்தை, அந்த வசதியை, உணவு ஏற்பாடு நீ செய் என்று சொல்லிவிட்டு அவர்கள் நன்றி செலுத்துவார்கள் என்று சொல்கின்றார்கள். அவர்களும் நன்றி செலுத்திய ஒரு பெருமகன், அவர்களுடைய சந்ததியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். அவர்களும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியாராக திகழ்கின்றார்கள். அவர்களுடைய நன்றியை நாம பார்க்கிறோம். இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த நன்றி செலுத்துறதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே பின்பற்றுறாங்க. அந்த இறை தூதருக்கு கட்டளை, யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலன் நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா. வஹி வந்த தாக்கத்தில் அதனுடைய பாரத்தை தாங்க முடியாம போர்த்தி கொண்டு இருப்பவரே, குமில்லை, இரவில் எழுந்து தொழுங்கள், இல்லா கலீலா, குஞ்சத்தை தவிர்த்து மீது எல்லா பகலையும் தொழ வேண்டும் என்று சொல்கின்றான். தொழுதார்கள், கடைசி வரைக்கும் தொழுது கொண்டிருந்தார்கள். அதை நான் விளக்குகின்றேன். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், படைத்த உன்னுடைய இறைவனுடைய பெயரை சொல்லி நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டான். கடைசி வரைக்கும் ஓதிக்கொண்டிருந்தார்கள். மரண படுக்கையிலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய நெஞ்ச தாமரையிலே அந்த தலைவருடைய உடல், பூத உடல் அப்படியே கிடத்தப்பட்டிருக்கின்றது. மரண படுக்கையிலே கிடக்கின்றார்கள். சில வார்த்தைகளை சொல்கின்றார்கள். என்ன வார்த்தை என்று அன்னையார் காது தாழ்த்தி கேட்கின்றார்கள். அல்லாஹும்ம ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு, வர்ஹம்னி, எனக்கு நீ அருள் புரி, வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா, உயர்ந்த அந்த நண்பரோடு, உயர்ந்த உன்னுடைய நட்போடு என்னை இணைத்துக் கொள் என்று கேட்கின்றார்கள். என்றால் இக்ரா, நீ ஓதுவீராக என்று வகி இறந்தியது. அந்த மரண படுக்கை வரை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபன்திர், போர்வை போர்த்தி இருப்பவரே எழுந்திருங்கள், எச்சரிக்கை செய்யுங்கள் என்று இறைவனுடைய உத்தரவு. எச்சரிக்கை செய்து கொண்டே இருந்தார்கள். மரண படுக்கையில கிடக்கின்றார்கள். அந்த மரண படுக்கையில கிடக்கின்ற பொழுது, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸார தஹது குபூர அன்பியாயிஹிம் மசாஜித், யூத கிறிஸ்தவர்களை அல்லாஹ் சபிப்பானாக, அவர்கள் தங்கள் நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக மாற்றிவிட்டார்கள் என்று அந்த தூது செய்தியை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அந்த இறை தூதர், அவரை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான், லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தன்பிகி வமா தஅக்கர், உங்களுடைய முந்திய பிந்திய பாவங்களை அல்லாஹ் மன்னித்திருக்கின்றான் என்று சொல்கின்றான். இந்த இறை தூதர் மன்னிப்பு வழங்கப்பட்டு போச்சு. சாதாரணமாக உலகத்தில் ஒரு ரயில்வேல பணிபுரிந்த அதிகாரி அதிலிருந்து ஓய்வு பெற்று விடுகின்றார், அல்லது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் இருந்து ஓய்வு பெற்று விடுகின்றார். அவருக்கு நீங்க உங்களுடைய ஆயுள் முடிகின்ற வரை எந்த பஸ்லையும் நீங்கள் பயணம் செய்து கொள்ளலாம், உங்களுக்கு பாஸ், ட்ரெயின்ல உங்களுக்கு பாஸ் என்று கொடுத்து விடுகின்றார்கள். யாராவது கட்டணம் கட்டி பயணம் செய்வார்களா? செய்ய மாட்டாங்க. இந்த இறை தூதருக்கு லியக்ஃபிரலக்கல்லாஹு மா தகத்தம மின் தன்பி, உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்திருக்கின்றான், முந்திய பிந்திய பாவங்களை மன்னித்திருக்கிறான் என்று சொல்லியிருக்கின்ற போது, ஆனா இவர் இரவுல நின்று தொழுகின்றார். ஏன் தொழ வேண்டும்? இந்த வாய்ப்பு அல்லாஹ் அவருக்கு மன்னிச்சுட்டான் இல்ல, ஏன் அவர் தொழ வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தொழுது கொண்டே இருந்தார்கள். எந்த அளவிற்கு, இதா சல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காம ஹத்தா தஃபத்தர ரிஜ்லா, அவர்கள் தொழ நின்று விட்டார்கள் என்றால் இரவிலே அவர்களுடைய பாதங்கள் வெடித்து விடும் அளவிற்கு, வீங்கி விடக்கூடிய அளவிற்கு அவர்கள் தொழுகின்றார்கள். யா ரசூலல்லாஹ் லிம தஸ்னஉ ஹாதா வகத் குஃபிர லக மா தகத்தம மின் தன்பி, நீங்கள் ஏன் இப்படி செய்ய வேண்டும்? அவர்களுடைய அருமை துணைவியர் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டதே, நீங்கள் ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது, அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, ஆயிஷாவே நான் ஒரு நன்றி உள்ளவனாக நான் ஆக வேண்டாமா, நன்றி உள்ள அடியானாக நான் இருக்க வேண்டாமா கேட்கிறான். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை. இரவுல எழுந்திருக்கிறாங்க. அவர் மனித சக்திக்கு அப்பாற்பட்டு என்று ஒரு அறிவிலி கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. மனித சக்திக்கு உட்பட்ட ஒரு மனிதர் எழுந்திருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சின்னம்மா தான் மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. வீட்டில் போய் படுக்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தலையணை இருக்கின்றது. அகல வாட்டத்தில் ரசூலுல்லாஹ் படுக்கிறாங்க, நீட்ட வாட்டத்தில் அப்பாஸ் படுக்கிறாங்க. 3 பேர் ஒரு தலைவாணியில்.
எழுந்திருக்கிறாங்க. இரவுல ஒரு 3 பகுதி அல்லது நடுநிசி கழிந்த பிறகு எழுந்திருக்கிறாங்க. கண்கள் அப்படி தூக்கம் தழுவி கொண்டிருக்கின்றது. மனித இயல்புக்கு தக்க அவர்கள் தங்களுடைய கண்களில் உள்ள அந்த தூக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தடவி கொள்கின்றார்கள். விட்டு சூரத்து ஆல இம்ரான்ல ஒரு 10 வசனத்தை ஓதுறாங்க. இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். வானங்கள் படைத்ததில் பூமியில் படைத்ததிலே இரவு பகல் மாறி வருவதிலே அறிவுள்ளவர்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அந்த இறை தூதர் சொல்லிவிட்டு அந்த குர்ஆன் வசனத்தை ஓதிவிட்டு ஒது செய்யக்கூடிய இடத்திற்கு போய் நின்று அவர்கள் ஒது செய்து விட்டு தொழுகின்றார்கள். நீண்ட நேர தொழுகை, இரவு முழுவதும். இரவுல அவர்களுக்கு தொழுவதற்கு வாய்ப்பு கிடைக்கலையா, அதற்கு பரிகாரமாக பகல்ல 12 ரக்காத்துக்கள். ஏங்க தொழணும்? லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தன்பிகி என்று அல்லாஹ் சொல்லிட்டானே, ஏன் தொழ வேண்டும்? ஒரே ஒரு வார்த்தை, ஷாக்கிரல் லிஅன்ஹுமிஹி, அவருடைய அருட்கொடைக்கு இப்ராஹிம் நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார் என்று சொன்னார்களே, அவர்களுடைய கொள்ளு பேரனாக இருக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா? அதுதான் நினைச்சு பாருங்க. இரவுல அந்த மனிதர் அது தொழவில்லை என்றால் பகல்ல 12 ரக்காத்துக்கள் அதுக்கு பரிகாரம். ஏன் இவர் இப்படி தொழ வேண்டும்? அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நல்ல அடியாராகவே கடைசி வரைக்கும் அவர்கள் திகழ்ந்தார்கள். அடுத்து அவங்களுடைய தொழுகையை பற்றி சொல்லும் போது ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நான் நிற்கின்றேன் அவர்களோடு. அவங்க இரவுல சூரத்துல் பக்ராவை ஆரம்பிச்சாங்க. ஒரு 100 ஆயத்துல குனிஞ்சிருவாங்க என்று எதிர்பார்த்தேன். இல்லை, பக்ராவை தாண்டி போகின்றது. அதற்கடுத்து நிசாவை ஓதுகின்றார்கள். அதையும் தாண்டி ஆல இம்ரான் அதையும் ஓதி முடித்து அப்பொழுது ருக்குவுக்கு போகின்றார்கள். நிலையில் நின்ற அளவுக்கு ருக்குவில் இருந்த அளவுக்கு சுஜூது என்று சொல்கின்றார்கள். என்றால் ஏன் அவர்கள் ஏன் பாதம் நீங்காது? இந்த அளவிற்கு அவர்கள் தங்களுடைய அந்த தொழுகையை அமைத்ததற்கு ஒரே ஒரு காரணம், அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரா, நான் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியாராக ஆக வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த வார்த்தையிலிருந்து நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தோழராக, தங்களுடைய நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நல்லடியாராக திகழ வேண்டும் என்பதற்காக அவருடைய இந்த வாழ்க்கையை அமைச்சிருக்கிறாங்க. அவங்க இரவுல நின்று தொழாமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள்லாம் இருக்கு. பாருங்க, அவருடைய வீட்டில் உள்ள உணவு என்ன என்று கேட்கின்றீர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், லகத் மாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா ஷபிஅ மின் குப்ஸின் வ ஸைத்தின் ஃபீ யௌமின் மர்ரத்தைன். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கின்ற வரை ஒரு நாள்ல 2 வேளை அல்லாஹ்வுடைய தூதர் எண்ணெயை வைத்து ரொட்டியை வைத்து சாப்பிட்டது கிடையாது சொல்றாங்க. அடுத்து அதே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பு கதிமல் மதீனா, இறை தூதராக தேர்வு செய்த பிறகு மதீனாவிற்கு அவர்கள் அங்கிருந்து வந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் மா ஷபிய ஆலு முஹம்மதின் முன்பு கதிமல் மதீனா ஸலாஸ லயாலின் திபான், தொடர்ந்து நாங்கள் 3 நாட்கள் சாப்பிட்டது கிடையாது. 2 நாள் சாப்பிட்டோம் என்றால் அந்த 2 நாள்ல ஒரு நாள் கோதுமை, ஒரு நாள் பேரிச்சம்பழம். இதை ஒரு சாக்காக சொல்லி நான் இரவில் தொழ வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை சொல்லிட்டு போயிருக்கலாம். நின்று தொழுகின்றார்கள். ஏன்? அவங்களுடைய மொத்த வாழ்க்கையில உலகத்தில் உள்ள ஒரு தலைவரை திட உணவு சாப்பிட்டு வாழ்ந்தவரை நீங்க பார்க்கலாம். பாலை குடிச்சு தன்னுடைய வாழ்க்கையை கழித்த ஒரு இறை தூதர் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியாராக இருக்கின்றார்கள் என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம் என்று கொஞ்சம் நினைத்து பாருங்கள். வெறும் பால் தான் அதிகமான அளவுல உணவா இருந்திருக்குது. பேரிச்சம்பழம், தண்ணீர், இதுதான் அவர்களுக்கு உணவாக இருந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த உணவை சாப்பிட்டு கொண்டு அவர்கள் இறைவனுக்கு இரவு தொழுகையை சரிவர நிறைவேற்றி இருக்கின்றார்கள். பகல்ல பரது தொழுகை 17 ரக்காத்து, இரவு தொழுகை என்று அதிகபட்சமாக எடுத்துக்கொண்டால் 13 தொழுது இருக்கிறாங்க. 17, 11, 28 ரக்காத்துக்கள். ஏன் இந்த இறை தூதர் இப்படி தொழ வேண்டும்? அடுத்து பார்க்கின்றோம், அந்த இறை தூதர் பகல்ல தொழக்கூடிய தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யுஸ்பிஹு குல்லு சுலாமா
மின் அஹதிக்கும் சதகா, உங்கள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மூட்டுக்கும், அதாவது மடக்கக்கூடிய இந்த உடலுடைய இந்த ஜாயிண்ட் பகுதிகள் இருக்கின்றன, இதற்கு நீங்கள் சதகா செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, நீங்க சொல்லக்கூடிய சுப்ஹானல்லாஹ் ஒரு தர்மம், நீங்கள் சொல்லக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சதகா, நீங்கள் சொல்லக்கூடிய அல்லாஹ் அக்பர் ஒரு சதகா, லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு சதகா, அம்ரும் பில் மாரூஃப் சதகா, நன்மை ஏவுறது ஒரு சதகா, நஹியுன் அனில் முன்கர் ஒரு சதகா, தீமையை தடுக்கிறது ஒரு சதகா, ஒ இஜ்ஸு அன் ஸாலிக ரகாத்தானி யர்கவுஹுமா மினல் துஹா, துஹா நேரத்தில் தொழக்கூடிய 2 ரகாத்துக்கள், இவை அனைத்திற்கும் ஈடுகட்டக்கூடிய ஒரு தர்மம். நன்றி உணவா இருங்க. ஏன்னா இன்றைக்கு பார்க்கிறோம், நடக்க முடியல, முட்டுல உள்ள அந்த பிசினு, அந்த பசை இல்லாம போயிருது. இது உலகத்திற்காக வேண்டி நாம இதற்காக வேண்டி நான் தொழுங்கள் என்று சொல்லவில்லை. இன்றைக்கு மனிதன் இதுல ஒரு சோதனை வந்துட்டா எப்படிலாம் பாதிக்கப்படுறான் பாருங்க. இதுக்கு நீங்க தர்மம் செய்யுங்க. துஹா நேரத்தில் 2 ரக்காத்து எந்த அளவிற்கு சொல்றாங்க, இதை நாம பின்பற்றுறோமா? அவுசானி ஹலீலி, என்னுடைய நண்பர் எனக்கு அறிவுரை செய்திருக்கின்றார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, மாதத்தில் 3 நாள் நோன்பு நோக்க சொன்னார்கள், துஹா நேர தொழுகையை தொழ சொன்னார்கள் 2 ரக்காத்து. அது போன்று இரவுல வித்திரு தொழாமல் தூங்காதே என்று சொன்னார்கள். லா அதவுஹுன்ன ஹத்தா அமூத, சாகின்ற வரை இந்த 3ஐ நான் விட மாட்டேன் செய்தார்களே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இது லுஹா நேரத்து தொழுகை, இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த நல்லடியார் என்பதற்கு இது ஒரு 2 ரக்காத்து குறைஞ்சபட்சமாகத்தான் நான் சொல்லிக் கொள்கின்றேன். அடுத்து அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மன் ஸல்லா சிந்தை அஷரத ரகாத்தன் ஃபீ யௌமின் வ லைலத்தின் புனிய லஹு பிஹின்ன பைத்துன் ஃபில் ஜன்னah, யாராவது ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துக்கள் இரவு பகல்ல தொழுகின்றார்களோ, இதற்கு பகரமாக சுவனத்தில் அவர்களுக்கு ஒரு மாளிகை கட்டப்படுகின்றது. இந்த செய்தியை யார் சொல்றா? உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. இந்த செய்தியை யார் கேட்கிறா? அன்பசாங்கிறவங்க கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, மரணப்படுக்கையில் கிடக்கிறார், ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்று இந்த தகவலை சொல்றார். அவர் சொல்றாரு, உம்மு ஹபீபா சொன்னாங்களாம், இந்த செய்தியை ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து கேட்டதிலிருந்து நான் அவர்களை அந்த தொழுகையில விட்டதே கிடையாது. அன்பசா சொல்றாரு, இந்த தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலிருந்து கேட்டதிலிருந்து நான் விட்டதே கிடையாது. அன்பசாவிடத்தில் இருந்து நுஅமான் என்பவர், நுஅமான் பின் சாலிம் சொல்றாரு, இந்த செய்தியை ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து கேட்டதிலிருந்து நான் 12 ரக்காத்துக்களை விட்டது கிடையாது. அவர்கிட்ட இருந்து அம்ர் இப்னு அவ்ஃப் அவர் சொல்றாரு, இந்த செய்தியை நான் அவர்கிட்ட இருந்து கேட்ட பிறகு நான் விட்டதே கிடையாது என்று சொல்கின்றார்கள். என்றால் அந்த அறிவிப்பாளர்கள் செய்தியை கேட்கிறாங்க, அடுத்தவர்கள்ட்ட அதை பரிமாறுவதற்கு முன்னால செயல்ல கொண்டு வந்து விடுகின்றார்கள். ஷாக்கிரல் அன்முமிகி, இறைவனுக்கு இறைவனுடைய அருட்கொடைக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நன்மகனாக திகழ்ந்தார் என்று இப்ராஹிம் இஸ்லாம் அவங்களை சொன்னாங்களே, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றாங்க. அதை அப்படியே நபித்தோழர்கள்ட்ட சொல்றாங்க. அந்த நபித்தோழர்கள் அப்படியே தங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தி காட்டுகின்றார்கள். என்றால் இன்றைக்கு நாமும் எத்தனை பேர்கள் இது போன்ற இந்த தொழுகையை தொழுகிறோம்? ஃபரது தொழுவதே நமக்கு பெரிய ஒரு போராட்டமா இருக்குது, பெரிய ஜிஹாதுங்க. சுபுகு ஜமாத்துல சேர்ந்துட்டேன் பாருங்க. அதான் நாம் ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நல்ல மக்களாக நாமும் ஆக வேண்டும், அப்படியே சாக வேண்டும். இந்த தொழுகையில நாம சுன்னத்து தொழுகையில, இது வளமையாக தொழக்கூடிய சுன்னத் தொழுகை, சுனனு ரவாத்திபு என்று பெயர். இந்த தொழுகையில நாம் பேணி கொண்டால் இதை இலக்காக வச்சுட்டோம். நீங்க சுனாமி அடிச்சுச்சு இல்ல, அப்போது சொன்னாங்க, கடற்கரையில நீங்கள் பெரிய பெரிய சவுக்க மரங்களை வளருங்க, அப்படி வளர்த்து கொண்டால் அந்த கடல்ல இருந்து வரக்கூடிய அந்த தாக்கம் அந்த மரத்தோடு போயிடும், உள்ள வராது, ஊருக்குள்ள வராது. அப்ப நமக்கு ஷைத்தானுடைய ஒரு தாக்கம், ஒரு பாதிப்பு ஏற்பட்டது என்றால் இந்த சுன்னத் தொழுகையோடு நினைக்கிறோம், இதை இலக்கா வச்சுக்கிட்டோமா ஃபர்ல் தொழுகை பத்திரமா ஆயிரும். அப்ப அந்த ஃபர்ல் தொழுகையும் பேணக்கூடிய வகையில இந்த சுன்னத்து தொழுகையிலும் தொழக்கூடிய நன்மக்களாக நாம் ஆக வேண்டும். இந்த 12 ரக்காத்துக்கள் இந்த நாள்கள் இருந்து இன்ஷா அல்லாஹ் அமல் செய்வோம். இறைவனுக்கு ரொம்பவும் திருப்திக்குரிய பொருத்தமான இந்த நாட்கள், ஷாக்கிரல் ஆன்மீகி, இறைவனுடைய அந்த அருட்கொடைக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக நாமும் ஆக வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தர வேண்டும். நாமும் இந்த தொழுகையில்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க மரணமாகின்ற வரை இந்த தொழுகையில் அவங்க விடல. அல்லாஹ் அவர்களுக்கு என்ன கட்டளையிட்டானோ அதை முழுமையும் செலுத்திவிட்டு போய் விட்டார்கள். உலகத்தினுடைய அந்த வாழ்க்கையில் உள்ள யாராவது உலகத்தில் அவங்கள மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க வேற யாருமே கிடையாது. அவ்வளவு வறுமை, அவ்வளவு பட்டினி. அப்படி இருந்தும் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை பின்பற்றி நன்றி உள்ள ஒரு திருமகனாக வாழ்ந்தார்களே, அப்படிப்பட்ட பெருமகனாக நாமும் வாழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் இப்படி வாழல. அவருடைய தோழர்கள்ல முதல் இடத்தை வகிச்சவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, மன் அஸ்பஹ மின்கும் சாயிமா, உங்களை இன்றைக்கு நோன்பு நோற்றவர் யார் என்று கேட்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, நான் என்று சொல்கின்றார்கள். மன் அதாம மின்கும் மிஸ்கீனன், உங்களை இன்றைக்கு ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தவர் யார் என்று கேட்கின்றார்கள். நான் தான் என்று சொல்கின்றார்கள். மன் ஆத மின்கும் மரீலா, உங்களில் இன்றைக்கு ஒரு நோயாளியை விசாரித்தவர் யார்? நான் என்று சொல்கின்றார்கள். சரி, இப்படி ஒவ்வொன்றாக கேட்கும்போது இல்லத்துக்கும் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு வராங்க பாருங்க. இன்றைக்கு யார் ஒரு ஜனாசாவில் பங்கெடுத்தவர், அந்த நன்மையை பெற்றவர் யார் என்று கேட்கிறாங்க. நான் தான் என்று சொல்கின்றார்கள். மஜ்தமஅன ஃபீ இம்ரஇன் இல்லா தஹலல் ஜன்னah, இந்த பண்புகள் எல்லாம் ஒருவரிடத்தில் வந்து சேர்ந்து விட்டால் நிச்சயமாக அவர் சோனத்திற்கு நுழைந்தே தீர்வார் சொல்றாங்களே. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஸ்தானம் என்ன, அந்தஸ்து என்ன, அவருடைய இடத்தை யாருமே நெருங்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி நம்பிய ஒரு கொள்கைவாதி, ஒளிர்விடக்கூடிய ஒரு ஜோதி. அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாம கொள்கையில ரசூலுல்லாஹ்வோடு பயணத்துல சேர்ந்து வந்தோம் என்று அதுல பின்தங்கி இருக்காங்களா? கிடையாது. அவன் நன்மையில இன்ஷா அல்லாஹ் தௌஹீத்வாதிகளாக இருக்கக்கூடிய நாமும் இந்த அமல்கள்லையும் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே ஒரு விரல் அசைக்கிறதுல எப்படி பின்பற்றுறோமோ, நெஞ்சில கை கட்டுறதை எப்படி ரசூலுல்லாவை பின்பற்றுறோமோ, அது மாதிரி இது போன்ற இந்த சுன்னத்துகள் எல்லாம் ஹயாத்தாக்க ஆரம்பித்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் ஒட்டுமொத்த தமிழகமும் இந்த ஏகத்துவத்தினுடைய குடையில் வந்துவிடும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். நாம் இது போன்ற இந்த அமல்களில் நம்மை முனைப்புடன் செயல்படுத்தக்கூடிய நன்றிமிக்க நல்லடியார்களாக நம்மை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்